இது வந்து எங்கள் மாமியார், அவங்களுக்கு 85 வயசாகுது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்க கையாலே எனக்கு பின்னது. அங்கே சூப்பராக இருக்குது, 2 கல் போட்டது, நல்லா இருக்குன்னு தான் நம்புகிறோம். இது பட்டர்ஃப்ளை வைக்கலாம். எங்கள் 4 பேருக்கும் இது தாராளம் காணும் கேட்டிங்களா. இதெல்லாம் என்னுடைய மூத்த சிஸ்டர், சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த சிஸ்டர், அவங்க எனக்கு பேக் பண்ணது. அக்காவுடையார் படகஞ்சான்னு சொல்லுவாங்கள்ல, குழம்பு பொடி. இங்கே பாருங்கள், கருவாடு ஊர்லேருந்து யாராவது கொண்டு வரீங்கன்னா ஒரு சாம்பிள் தான் காணிக்கிறேன். பயங்கரமாக ஹிட் ஆச்சுது. ஏற்கனவே ஒரு இது வந்ததும் பறைச்சிட்டோம். எந்த கடையிலையுமே எங்களுக்கு வந்து சுடிதார் சரியா அமையல. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அண்ணி விமலா அண்ணி வாங்கி தந்த பட்டுப்புடவை. லெடத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், என் மக்களே அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து திருப்பி வந்தாச்சுது. திருப்பி தான் அடுத்தது பார்சல் பிரிக்க வேலை தான். ஊர்லேருந்து நம்ம வந்த பொருட்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குங்க? எல்லாமே இவர் இப்படி பார்க்குறாரு. எல்லாத்தையும் நான் வந்து அடுக்கி வைக்க முடியும். இது கொண்டு மேலே கொண்டு வைக்கும்போது தான் அடுக்கி வைக்க முடியும். துணிகள் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ஐட்டம்லாம் வாங்கலை. ஏன்னா ஷாப்பிங், இப்போ நான் ஊருக்கு போயாச்சுன்னா ஷாப்பிங்க்கு ஒரு நாள், இல்லை ஷாப்பிங்க்கு 2 நாள், ஷாப்பிங்க்கு 3 நாள்னு நம்ம ஒதுக்கி வைக்கவே இல்லை. நான் எங்கெங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்துன்னா ஓடி போகிறோமா வாங்கினோமா அப்படின்னு தான் இருந்துச்சு கேட்டிங்களா. அதனால கொஞ்சம் பொருள் வாங்கினேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் முதல்ல இருந்தே காணிக்க என்ன பொருள் வாங்குறேன். பெரிய ஐட்டத்துலேருந்தே போயிடுவோமா. இது வந்து ஒரு கிரைண்டர். எங்கள் கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் உள்ள. நாங்கள் அல்ட்ரா தானே வச்சுருந்தோம் நம்ம. ஆமாம், அல்ட்ரா கிரைண்டர் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சுது. இது வந்து அமிர்தான் ஏதோ ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமையில் இதை கட்டி வச்சாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் இன் எங்கள் வேளச்சேரியா இல்லை, ஆமாம், புது சரவணா ஸ்டோர் ஒன்று வந்திருக்குது பல்லாவரம் அந்த சைடில். ஸோ அது வந்து இது பண்ணாங்க. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, 2 கல் போட்டது, நல்லா இருக்குன்னு தான் நம்புகிறோம். கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு வாங்கியாச்சுது. ஸோ இது ஒரு எவ்வளோ இருந்துச்சுது? இது 7000 ரூபா. 7000 ரூபாய் இது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மிக்சி. ஓகே, இது வந்து என்ன மிக்சின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாக ப்ரீத்தி மிக்சி வாங்கி தான் எங்களுக்கு பழக்கம். பட் நான் இன்றைக்கி இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை மிக்சி. இந்த மிக்சிக்கு வந்து 3 ஜார். ஓகே, இதான் பெரிய ஜாரு, அதுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சம் சின்ன ஜாரு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் கொஞ்சம் ரொம்ப சின்ன ஜார், சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி. சூப்பரான மிக்சி, நல்லா தான் இருக்கும். நம்பர் பட்டர்ஃப்ளை என்னுடைய ப்ராடக்ட். ஓகே, இந்த மிக்சி எத்தனை ரூபா? இது ஒரு 7000 ரூபா தான். 6000 என்னமோ இந்த மிக்சி. ஓகே, மிக்சிக்குள்ளே இது வந்து சின்ன ஒரு குக்கர் எப்படியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பட்டர்ஃப்ளை இதில் தான் வாங்கினது. ஓகே, இதில் நிற்கிற அவங்க சொன்னாங்க அந்த ட்ரிப்ளை இதை பார்த்து வாங்க பாத்திரம்லாம், இதில் 3 லேயர் போட்டிருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து இது எனக்கு ஒரு சின்ன குக்கர் தேவைப்பட்டது, அதனால் இந்த குக்கர் வாங்கினேன். எண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா க்யூட்டாக இருக்கும். இது இந்த இட்லி எடுக்கிறதுக்குள்ளது, அது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் பால் சட்டி 1. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. இது அங்கே வச்சுருங்க, காணிச்சதெல்லாம் அங்கே வச்சுருங்க. அதுக்கு டீ போட்டு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தாழ்ச்சி ஊற்றுறதுக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இங்கே கிடைக்கும். எங்கள் லண்டனில் இது எல்லாமே கிடைக்கும். அது என்ன கடை? பப்பட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா இது அப்படியே கிடைக்கும். பட் இருந்தாலும் ஊருக்கு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வர நமக்கு ஒரு ஜாலி தானே. அதனால் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். எங்கே இல்லைன்னு இல்லை, இந்த விலைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. இது பாருங்கள், இது ஒரு தோசைக்கல், கிரானைட் தோசைக்கல். இதெல்லாம் நல்ல விலை கூடுதல். இது என்னது? இது ஒரு ஆப்பச்சட்டி. ஆனால் ஆப்பச்சட்டி எனக்கு ஊரில் இதோடு பெருசாக நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பெருசு அதே தான் இங்கே கிடைக்கக்கூடிய அதே சைஸ் தான் அங்கேயும் கிடைக்குது. இது கண்டிப்பாக நான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே போனது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்லி பாத்திரம். ஓகே, இங்கே ஒரு இட்லி பாத்திரம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எத்தனையோ கடைகளில் போயாச்சு, இன்க்ளூடிங் பாப்பட் ஸ்டோர். நமக்கு வந்து இருக்கும், நான் போகிற நேரத்தில் இருக்காதான் இருக்கும். ஸோ அதனால் இட்லி பாத்திரம் இது வந்து 15 இட்லி ஒரேடியாக வைக்கலாம். எங்கள் 4 பேருக்கும் இது தாராளம் காணும் கேட்டிங்களா. கடையில் எல்லாம் எடுத்து வந்ததெல்லாம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சுது. ரொம்ப நல்லா இது பண்ணி தந்தார். இது பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸில் ஏதோ துணி வாங்கப்போ எங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடச்சிது. மக்களே பார்த்துக்காங்க, கிஃப்ட்டு சூப்பர். அதுக்கப்புறம் இதுவும் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். இது சும்மா பொரிக்கிறதுக்கு, பப்படம் பொரிக்கிறதுக்கு, இல்லைனா மீன் பொரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி. இது வந்து இண்டோலியம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விலை கம்மி. இதெல்லாம் வெறும் 296 ரூபா தான். ரொம்ப ரொம்ப விலை கம்மி. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே,
ஸோ இது அவ்வளோ வந்து சென்னையில் வாங்கின பாத்திரம். அடுத்து வந்து நான் நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரம் வேணா, ஆக்சுவலி கூலக்கடைக்கு போகணுன்னு தான் எனக்கு இது ஐடியா. ஆனால் டைமே இல்லை, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அம்மா கூட இருக்கணும்னு, அந்த அம்மா கூட இருக்கணும், அதனால் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோன்னா டயர்டாக, அப்புறம் அம்மா கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு வந்து டைம்னா சுத்தமாகவே இல்லை. அதனால் எங்கள் மூத்தக்கா நாகர்கோயிலுக்கு, எங்கள் மூத்தக்கா வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்க நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போட்டாங்க. அப்புறம் அதுக்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொன்னது தான் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா அச்சு முறுக்கு. இந்த அச்சு வந்து இங்கே வந்து கிடைக்கவே செய்யாது. கிடைச்சாலும் நமக்கு வந்து அதில் எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை. என்கிட்ட அச்சு முறுக்கு அச்சு இருக்குது, பட் இருந்தாலும் நல்ல பெரிய அச்சு வேணுங்கிறக்காகவே அது எப்படி நாகர்கோயிலில் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த அச்சு முறுக்கு அச்செல்லாம் சூப்பராக கிடைக்கும் கேட்டிங்களா. இதோட பெரிய அச்சு உண்டு. எங்கள் அக்கா இது மீடியம் சைஸில் வாங்கிட்டு வந்திருக்குது. இது ஒன்று இண்டோலியத்தில் வாங்கியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பித்தளையில். அது அலுமினியம் ப்ளஸ் சம்திங் கலந்தது. ஆமாம், நம்ம ஊரில் தான் அவங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க இண்டோலியன். நான் மட்டும் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து பித்தளையில் சின்ன அச்சு, க்யூட்டாக இருக்குதுல்ல இது. ஸோ இது அச்சு முறுக்கு எல்லாம் நம்ம கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் கேட்டிங்களா. அடுத்தது கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகிடுச்சுது. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின பாத்திர வகைகள். இனி எங்கள் வீட்டில் செய்த பொருட்கள் எல்லாம் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம ஊர் புளி, எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்த புளி. எங்கள் மூத்த அக்கா இருக்கிறாங்களே, அவங்க ஊருக்கு போனாங்கன்னாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு வாங்கி கொண்டு வந்தாங்க. இது வைக்க 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 உங்களுக்கு கருப்பாயிட்டே இருக்கும். ஊர் புளினாலே அதனுடைய டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. எனக்கு வீட்டில் வந்து புளி நிறைய இருக்குது, நம்ம இங்கே வாங்கின புளிகள். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு பரணியில் போட்டு வச்சுட்டேன்னு வைங்களேன். இது அப்படி இருக்க கருத்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ஊர் புளினா ஊர் புளி தான். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய மூத்த சிஸ்டர், சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த சிஸ்டர், அவங்க எனக்கு பேக் பண்ணது. ஆக்சுவலி நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன், எனக்கு எதுவும் மசாலா பொருட்கள் எதுவுமே பெருசாக தேவையில்லை, எனக்கு வாங்காயங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அக்கா பாச பெருக்கெடுத்து இதெல்லாம் இது பண்ணி விட்டுருச்சுது. இதெல்லாம் வெளியிலே எழுதாமல் இருக்கு பாரு. இனி நான் இதை என்னன்னு நான் காணுகிறது. இது வந்து ரசப்பொடி. இப்போ அழகா பாருங்கள், அழகான ஹேண்ட் ரைட்டிங்னு எழுதி விட்டுருக்கு, ரசம் பொடி. ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கன்னியாகுமரியில் இருந்தாலும் சென்னை வாசியாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்னைக்காரங்க தான் இந்த குழம்பு மசாலா பொடி இதெல்லாம் வந்து பண்ணி பயங்கரமாக போடுவாங்க. எங்கள் அக்கா அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் மூத்த அக்காவுடையார் படகி அஞ்சான்னு சொல்லுவாங்கள்ல, குழம்பு பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அக்கா வீட்டிலே அரைச்சி இதெல்லாம் வாங்கினதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொடி, எங்களுக்கு கோயிலுக்கு போகணும், அந்த அவசரத்துலேயே அங்கே நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இங்கே ஒரு சாம்பார் பொடி, இதுவும் வீட்டில் அரைச்சது. ஓகே. என்ன இந்த நான் அதாவது இங்கிலாந்துக்கு வந்த புதுசில் நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த பொடி வகைகள் இதெல்லாம் வந்து அப்படியே இது போட்டு ஊரில் எல்லாம் எங்கள் வீட்லேயே ஆகட்டும், எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே ஆகட்டும், என்னுடைய மாமனார் மாமியார் வீட்லேயே ஆகட்டும், பயங்கரமாக எங்களுக்கு வந்து பேக் பண்ணி தருவாங்க. ஏன்னா நாங்கள் அப்போ இருந்தது லண்டனில் இல்லை, நாங்கள் வந்து போர்ட்ஸ்மவுத்தில் இருந்தோம். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போ நமக்கு வந்து பெரிய இந்தியன் ஷாப்ஸ் எல்லாம் பக்கத்தில் கிடையாது. இப்போ லண்டனுக்கு வந்த பிறகு இந்த பொடி வகைகளுக்கான ஒரு தேவையே கிடையாது. ஊரில் என்ன விலை இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் விலை இருக்குது. ஓகே. இது வந்து என்னுடைய அண்ணி வாங்கி கொடுத்தது, ஸ்ரீ பாலாஜி இருந்து விமலா அண்ணி வாங்கி கொடுத்தது. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிள்ளைங்கள்லாம் அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க சொன்னாங்க ஆஸ்திரேலியாவில் இந்த பொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே. ஸோ அவங்க சொன்னாங்க, ஐயோ பொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சினா எந்த பொடியுமே நான் உனக்கு பண்ணலை. எங்கள் அண்ணி எல்லாமே கரெக்டாக அழகாக நல்லா பேக் பண்ணி அழகாக தருவாங்க, எந்த பொடியுமே நம்ம உனக்கு பண்ணலை, நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் வாங்கி தந்ததே எங்களுக்கு பெருசு கேட்டிங்களா. அடுத்த ஐட்டம் மக்களே, நம்ம ஐட்டம் வருது கேட்டிங்களா. என்ன ஐட்டம்? இங்கே பாருங்கள், கருவாடு ஊர்லேருந்து யாராவது கொண்டு வரீங்கன்னா நீங்கள் கருவாடு பேக் பண்ணி கொண்டு வரக்கூடிய விதம் இதுதான். கருவேப்பிலையை வச்சு ஒரு 5-6 லேயர் வச்சு 5-6 ஃபுல் கருவேப்பிலை, ஊரில் உள்ள செடியில் உள்ள கருவேப்பிலையை அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. எகெயின் ஸ்பான்சர்ட் பை மை எல்டர் சிஸ்டர். ஓகே. ஷகிலா ஜாக்லின் ஷீபா. ஓகே. இதெல்லாம் அவங்க தான், இந்த பொடிகள்லாம் அரைச்சது அவங்க தான். இது பண்ணது இதுதான். நான் இப்போ திறக்கலை. இதில் வந்து வாழை கருவாடு, பலவிதமான கருவாடுகள் இருக்குது, ஒரு 4-5 டைப் கருவாடுகள் இருக்குது. ஸோ நான் அது எல்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நான் திறந்தோம்னா அவ்வளோதான் கேட்டிங்களா. ஸோ ஒரு பேக் முதல்ல நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இப்படி அது என்னது
கருவேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டிக் போட்டு ஆமாம், அது போல் நான் ஒரு 3-4 லேயர் போட்டு வச்சு இது பண்ணி பேக் பண்ணிட்டேன். ஒரு வாசமும் இல்லை. அடுத்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்து நாங்கள் பக்கத்து வீட்டு வேலைக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு காணிக்கிறதுக்கு எனக்கு அதிகம் இல்லை. ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரே கடையில் தான் வாங்கினேன், அடையாரானந்த பகவான். நாங்களும் வாங்கிட்டு வந்து எங்கள் மூத்த அக்கா விமலா அக்கா அவங்களும் நிறைய எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சாம்பிள் தான் காணிக்கிறேன். பயங்கரமாக ஹிட் ஆச்சுது. மைசூர் பாக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சுது. பக்கத்தில் ஜான் தாத்தா வீட்டில் வந்து மைசூர் பாக்கு தான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு காணிக்கிறேன். நாங்கள் ஒரு 10,000 ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படி தானே? ஆமாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஊர்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக வாங்கணும். இது எங்கேயாவது கிடைக்கான்னு சொல்லுங்கள் இங்கே நம்ம லண்டனில். இல்லைன்னா குரு இந்த பிக்கிள்ஸ், அதாவது குரு பிக்கிள்ஸ்லேயே நார்த்தங்காய் ஊறுகாய் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள். ஆமாம், நான் வந்து இதுவரைக்கும் சாப்பிட்ட ஊறுகாய் ஒரு பெஸ்ட் ஊறுகாய். தயவு செஞ்சு இதை யாராவது லண்டனுக்கு கொண்டு வாங்கலாம். இது ஐயோ ரொம்ப டேஸ்ட்டு கேட்டிங்களா குரு ஊறுகாய். அதுக்கப்புறம் நம்ம அடையார் ஆனந்த பவன் A to Bலேருந்தே கொஞ்சம் தொக்கு வகைகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மெட்ராஸ் மிக்சர்னு ஒன்று போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ள சாப்பிட நல்லா இருக்கு. சாப்பிட ரொம்ப ஒரு ஐட்டம். என்ன ஐட்டம்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஐட்டம் செருப்பு. ஓகே, நான் போட்டிருந்தேன் வாங்கினது அடிக்கிறதுக்குல. இது வந்து நான் வந்து சென்னையில் வந்து நல்லா போட்டு இது எல்லா செருப்புமே நம்ம வாங்கினது வந்து பேட்டாலேருந்து வாங்கினேன். 2 விதமான பேட்டாலேருந்து வாங்கினேன். ஒன்று வந்து நாகர்கோயில் பேட்டா, அதுக்கப்புறம் வந்து சென்னை வேளச்சேரியில் இருக்கு இல்லையா அந்த பேட்டா. ஓகே, ஆக்சுவலி ஒரு 10 செட்டாவது வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் மாடல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை எங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வெறும் 1000 இது எவ்வளவு 1000 சம்திங் தான். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா அங்கே ஒரு 10 பவுண்டு, இங்கெல்லாம் வந்து 50-60 பவுண்டு கொடுத்தாலும் இந்த செருப்பு இப்படி இந்த குவாலிட்டியில் கிடைக்காது. இது பாருங்கள், இது ஒரு குவாலிட்டி செருப்பு. அப்புறம் இது வந்து நாகர்கோயில் பேட்டாலேருந்து வாங்கினது. அடுத்து வந்து நான் துணி என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நோ டைம். இப்போ வந்து நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இந்த என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன், சாரீஸ் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு காணிக்கிறேன். கேட்டிங்களா? காணிச்சிட்டு கார்டனில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது நான் உங்களுக்கு கார்டனில் டக்குன்னு என்னெல்லாம் காய்ச்சிருக்கு காய்க்கலுங்க காணிக்கிறேன். இந்த தடவை வந்து நாங்கள் வந்து வச்சதே ரொம்ப கம்மி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியல, ஊருக்கு போகணும். அதனால் அதில் 3-4 வாரம் அதில் போயிடும். அதனால் நமக்கு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சதே கம்மி தான். பட் இருந்தாலும் பாருங்கள், நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா போட்டிருக்குது. ஓகே, ஏற்கனவே ஒரு இது வந்ததும் பறிச்சிட்டோம். இப்போ எல்லாமே வந்து காயாக கிடக்குது. இது எல்லாம் பறிச்சிடும். இங்கே கொஞ்சம் பழமாக கிடக்குது பாருங்க, பழமாக கிடக்குது. அங்கே நிறைய இருக்குது, அங்கே நிறைய பழம் கிடக்குது. இந்த தடவை வந்த தக்காளிகள் எல்லாமே பெரிய பெரிய தக்காளிகள், என்ன சின்ன தக்காளி இல்லை. ஆமாம், இங்கே நிறைய காய்ச்சிருக்குது. எல்லாம் டக்குன்னு கொஞ்சம் புல்லெல்லாம் பிடி கொஞ்சம் வேலைகள் கிடக்குது. ஆமாம், நிறைய வேலைகள் கிடக்குது. அந்த அன்னைக்கு தான் வந்த அன்னைக்கு ஒரு இது எடுத்தோம்ல, 4 இது எடுத்தோம். வெள்ளரிக்காய் எடுத்தோம், 4 வெள்ளரிக்காய். ஓகே, சொரக்காய். ஆமாம், சொரக்காய் எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப இதாயிரும். ஓகே, ஸோ இன்னும் நிறைய போடும், நிறைய பூத்து கிடக்குது. லேட்டு காய்ப்பு தான் அந்த தடவை எல்லாமே. இந்த நிறைய பூ போட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நிறைய காய்க்கும். அதே மாதிரி நமக்கு இந்த பீன்ஸ் காய் கூட நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுட்டு போனேன். எனக்கு தெரியும் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் காஞ்சி போகுன்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுட்டு போனேன். எல்லா வருஷம் மாதிரி கிடையாது. இப்போ போய் துணியை பார்க்கலாமா? வாங்கிட்டு வந்து துணியை பார்க்கலாம். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா துணி என்ன வாங்கிட்டு வந்தேன்னு, துணியும் வந்து ஒரு நாள் போய் நின்று எடுத்து வாங்கணும் அப்படி தானே. இது அது கிடையாது, போகிறது எங்கேயா கடைக்குள்ளே போனால் உடனே ஒரு துணியை வாங்குறது, 2 துணியை வாங்குறது, அப்படி வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இது வந்து போன உடனே நாங்கள் சென்னை சில்க்ஸில் போய் எனக்கிட்ட நாங்கள் இருந்து சுடிதாரே கொண்டு போகல. அதனால் சரி அங்கே போடுறதுக்கு ஆகுமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது வாங்கணும். நல்லா இருக்கலாம். இது ஏற்கனவே நீங்கள் இந்த வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கண்ணா.
அதை போட்டுட்டு தான் நார்மல் ஃபுல்லாக நான் அதில் ஆற்றிட்டு இருந்தேன். இதை போட்டுட்டு தான். இது ஜஸ்ட் 500-600 தான். ஓகே சரிங்களா. அடுத்தது வந்து இதெல்லாம் அங்கே போட்டு அடிச்சது தான், நல்லா அடிச்சாச்சு கேட்டிங்களா. இதுவும் சென்னை சில்க்ஸில் வாங்கினது தான், சூப்பராக இருக்கலாம் இது. இதில் அதனுடைய பாட்டம் இது. ஓகே அடுத்த வந்து நீங்கள் நாகர்கோயில் போத்தீஸ் சூப்பர்ப்பா, நல்லா பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது அங்கே உள்ள ஸ்டாஃபெல்லாம் நல்ல பிள்ளைங்க, என்ன ஸ்மார்ட் பிள்ளைங்க. இதெல்லாம் நார்மல் போத்தீஸில் எடுத்தது தான். இருங்க, இது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்பவும் அப்படியே தானே போட்டுரு கிடக்கா, இதே மாதிரி இந்த மாதிரி எடு நல்லா அப்படின்னு சொல்லி அவங்க இதை சொல்லியே சொன்னாங்க. ஆமாம். ஸோ இதுக்கு வந்து பாட்டம்லாம் அவங்க கொடுக்கல, ஆனால் இதுக்கு ஒரு துப்பட்டா மாதிரி இப்படி கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு. பட் நான் துப்பட்டா பெருசாக நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நாகர்கோயில் போத்தீஸில் எடுத்த ஒன்று. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்கள் மாமியாரோட 85th பர்த்டேக்கு நான் போட்டிருந்தேன்ல. இது சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி இதில் எடுத்தது. நல்லா இருக்குல்ல இது. டாப் பை இது. ஓகே இது வந்து ஒரு 3000 சம்திங். இதுவுமே வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தது. எனக்கு சென்னையில் வந்து சென்னை சில்க்ஸ் தான் பிடிச்சிருக்குது. போத்தீஸ் என்னுடைய ரசனைக்கு போத்தீஸ் நல்லா இல்லை. இது பாருங்கள், இது ரொம்ப நல்ல ட்ரெஸ். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து 2500 இந்த ட்ரெஸ்ஸு. இதனுடைய பாட்டம் எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு துப்பட்டா. இந்த சுடிதார் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். இது வந்து எனக்கு gift வந்தது. இது வந்து ஜஸ்டிக்கா இருக்கிறாங்கல்ல, எங்கள் வீட்டுக்காரருடைய அன்னை தாமஸ் ஜஸ்ட் எதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இதில் வந்து அடித்தாங்களே. என்ன காலேஜில் படித்தாங்க? ஸ்டெல்லா மேரிஸில் படித்தது அவங்க. இது ரொம்ப கசங்கி இருக்குதோ. ஆமாம் இது. ஆனால் இது ரொம்ப நல்ல ஒரு பை இது கேட்டிங்களா. ஸோ இது வந்து அவங்க எனக்கு எடுத்து கொடுத்தது, இன்ஸ்டோர்லேருந்து எடுத்து கொடுத்தது. சூப்பராக இருக்கும். இதனுடைய பாட்டம் இது நல்ல மைல்டு கலர், ரொம்ப நல்ல கலர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஜஸ்டி அக்கா. அவங்க எப்போ நான் வந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து தருவாங்க எனக்கு. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஜென்டிலாக இருக்கும். இதனுடைய பாட்டம் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போத்தீஸில் எடுத்தது, நாகர்கோயில் போத்தீஸில் போனப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோம். குவைத்திலேருந்து இன்னும் பல கண்ட்ரீஸ்லேருந்து, நம்ம ஊரில் தான் வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவங்கலாம் அந்த டைம் தான் எல்லாருக்கும் ஹாலிடே போல் நிறைய பேரை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதாவது எல்லோரும் பார்த்துட்டு அப்படி போகலை, பார்த்ததும் டக்குன்னு ஓடி வந்து எக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்கள். அதுவே நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப குளிர்ந்துருச்சுது. இங்கே போத்தீஸில் இன்னொன்று எடுத்தேன், சும்மா எடுத்தது. ஓகே சும்மா இது வீட்டுக்கு போடுறதுக்கு, இல்லைன்னா இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணும்போது சும்மா அப்படி ஜாலியாக போட்டு நிற்கலாம்ல. அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து இன்டர்வியூ கூப்பிட்டா ஏற்கனவே இந்த நீல கலர் வாங்கினது ஏற்கனவே போட்டாச்சுது, அது ஏற்கனவே போட்டாச்சுது. வேற கையில் வந்து வேற இல்லவே இல்லை. அந்த ஓடணும், எங்கே ஓடணும், எங்கத்த இன்ஸ்டோருக்கு இல்லை போத்தீஸ்க்கு போகணும். முதல்ல போத்தீஸ் போனால் அங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் போனால் அங்கேயும் எங்களுக்கு சரி வரல. அதுக்கப்புறம் இன்ஸ்டோருக்கு போனோம். இது வந்து சூப்பர் பை. இந்த ஸ்டாஃப் வந்து இதுவே பார்த்திங்கன்னா இதனுடைய பேண்ட் இது. ஸோ இது போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா அழகாக இருந்துச்சு. இதனுடைய துப்பட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். துப்பட்டா எல்லாம் அயர்ன் பண்ணணும். நான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, நல்ல குவாலிட்டி, பயங்கர குவாலிட்டி. இது குள்ளுன்னு அந்த குவாலிட்டியே நல்லா இருந்துச்சு. இது 5000 ரூபாய்க்குள்ளது. அதில் ஏதோ 30% 40% டிஸ்கவுண்ட். அப்போ 4000 எவ்வளோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது இந்த நம்ம டைட்ஸ். இதெல்லாம் வந்து 400 ரூபாய்க்கு. இது எத்தனை ரூபா? 445 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து எடுத்தேன். இது இப்படி பல கலரில் எடுத்தேன். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு 450 ரூபா அப்படி வந்தது. ஓகே ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த என்னது சுடிதார்ஸ். அந்த பேக் கொண்டாங்க. அதாவது ரொம்ப 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 இது எல்லாம் நான் வாங்கினாலும் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி ரொம்ப ஒரு லைஃப் ஃபுல்லாக நான் என் கூடயே கொண்டு போகக்கூடிய ஒரு சில ஐட்டங்கள் நான் காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சர்ச்சைக்கு இது இன்றைக்கி தான் கொண்டு போனேன். இது வந்து எங்கள் மாமியார், அவங்களுக்கு 85 வயசாகுது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்க கையாலே எனக்கு பின்னது.
அவங்க நல்ல அந்த இது இந்த 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 கூடை பின்னுவாங்க, எது வேணாலும் ஸ்வெட்டரு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அவங்க பின்னுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பின்னது மட்டும் இல்லை, உள்ள எல்லாம் துணி போட்டு தச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பக்கத்தில் உள்ள எல்லாம் துணி போட்டு, ஆமாம் உள்ள எல்லாம் துணி போட்டு இவ்வளோ வேலை. ஒரு 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 பெண், அதுவும் இவ்வளோ வயசானவங்க உள்ள வந்து ஜிப்பெல்லாம் வச்சு எனக்காக தச்சு சூப்பராக கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது உண்மையில. இது வந்து சூப்பர் பை. இதெல்லாம் இங்கே எல்லாம் வேலைக்கு போட்டோன்னு வைங்க, நான் சொல்லிட்டு தான் வந்தேன் எங்கள் மாவியார்ட்ட நிறைய தச்சு வேலைக்கு கொடுங்க, பயங்கரமாக வேலை போகணும். அதாவது அந்த கலர் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் கலர். இந்த வயசுலேயும் அவங்க எவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக அந்த பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ உள்ள பிள்ளைகள் கூட இந்த மாதிரிப்பட்ட ட்ரெண்ட், எனக்கே இந்த மாதிரிப்பட்ட ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து மனசில் வராது. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருந்தால் இதை இது பண்ணியிருக்க முடியும்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. இது எங்கள் மாமியார் தச்சிருந்தது. அந்த பேக் எடுங்க, அது எங்கள் மைனி, எங்கள் மூத்த அண்ணி தச்சு கொடுத்தது. அவங்களே நல்ல பேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ எங்கள் மூத்த அண்ணி விமலா டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க தச்சு கொடுத்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், அவங்க இன்னொரு மாடலில் தச்சுருக்குறாங்க. இது டபுள் கலர், அது மல்டி கலர், இது டபுள் கலர். இதையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ள எல்லாம் இந்த ஜிப்பெல்லாம் வச்சு உள்ளே பாருங்கள், உள்ள துணியெல்லாம் கொடுத்து எவ்வளோ அழகாக தைச்சிருக்குறாங்க பாருங்கள். உள்ள பாக்கெட்லாம் வச்சு ஓ அடிப்பொலியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் போட்டு போகிறேன்னு வைங்க, ஆளுகள் அப்படி பார்ப்பாங்க. இது ஆண்டனுக்கு, ஓகே, தலையில் போடுற குல்லா. இது ஆண்டனுக்கு, இது வந்து அகஸ்டினுக்கு கொஞ்சம் பெருசு தலையில் போடுற குல்லா. இது வந்து எல்லாம் அவங்க ஆட்சி தைச்சி கொடுத்தது, அவங்க அப்பாவோட அம்மா. ஓகே, ஸோ அடுத்தது சாரீஸ் பார்த்துருவோமா. அந்த துப்பட்டா எடுங்க. இது சும்மா அப்படி அந்த சுடிதார் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போது சும்மா அந்த ஒரு துப்பட்டா செக்ஷன் இருக்குது, அங்கே போனால் இந்த துப்பட்டா பார்த்தது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி நான் இதை வந்து வெள்ளை சுடிதாருக்கு இது போட்டிருப்போனா ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த துப்பட்டா விலை கொஞ்சம் விலை கூடுதல் தான். இது விலை வந்து 495 ரூபா. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக. இது இன்ஸ்டோரில் வாங்கினதா சும்மா துப்பட்டா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த சாரீஸ்லாம் எடுத்துடலாமா. சாரீஸ்னால் நிறைய வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு 20 சாரியாவது வாங்கணும்னு நினச்சேன். எகெயின் வந்து எதுவுமே வாங்க நான் முடியலை. எதுக்குக்கா அப்போ ஊருக்கு போகிறீங்க, இங்கே இருக்க வேண்டியதானேன்னு கேட்குங்க. அதான் என்கிட்டையும் அதே கேள்வியை நீங்களும் கேட்குங்க, நானும் என்னையை பார்த்து அதே கேள்வி தான் கேட்டுட்ருக்குறேன். முதல்ல வந்து எனக்கு வந்த கிஃப்ட்டுகள் எடுத்துடுறேன். ஓகே, இது வந்து எங்கள் அண்ணி விமலா அண்ணி வாங்கி தந்த பட்டுப்புடவை. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ தகன்னு மின்னுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் இனி ப்ளவுஸ் தைக்க வேண்டியது கிடக்கு. நான் இங்கே இந்த பட்டுப்புடவையோட மேலே காசு நான் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும். அடுத்தது வந்து இது எங்கள் எழில் அண்ணி, 2வது அண்ணி, அவங்க எடுத்தது. இது கேன்னு சரி ஒரு பிட்டிக் இருக்கு இல்லையா நம்ம சென்னையில், ஸோ கேலேருந்து எடுத்தது. இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கலரே ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க நல்ல சாரியெல்லாம் எடுப்பாங்க. டீச்சர் பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்க நீ ப்ளவுஸுக்கு உனக்கு லைனிங் துணிலாம் அங்கே போய் எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி லைனிங் துணி எல்லாமே எடுத்து வந்துட்டாங்க. நல்ல லைட் வெயிட், நல்ல எக்ஸ்பென்சிவான சாரீ போல், நல்ல லைட் வெயிட். இது அடிச்சுக்க முடியாது, சூப்பராக இருக்குது. இது வந்து கல்யாணத்துக்கு வந்தது. இது எதுக்கு எடுத்ததுன்னு தெரியலையே. ஓ, இது வந்து நம்ம எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து அவார்டுக்கு கொடுத்தது. எஸ்எஸ் மியூசிக்கில் நாங்கள் அவார்டு கொடுத்தாங்கல்ல, ஃபேமிலி அவார்டு. ஸோ அதுக்கு வந்து அவங்க கொடுத்த பட்டு இது போர்வை. ஃபேமிலி அவார்டை காமிக்கணுமா? ஆமாம், அதை காணிக்கணும்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க. ஓ, பயங்கர ஹெவி வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ்எஸ் மியூசிக்கில் இருந்து அவார்டு வாங்கியிருக்கான். அந்த வீடியோ நீங்கள் எஸ்எஸ் மியூசிக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாரீ. பத்திரிகை வைக்கும்போது சும்மா ஒரு சாரீ கொடுத்து எடுப்பாங்களா, எங்களுக்கு வேறு கல்யாணத்துக்கு வேறு சாரீலாம் எடுத்து தந்தாங்க. பட் இது வந்து பத்திரிகை வைக்கும்போது எடுத்து கொடுத்த சாரீ. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குது, அடிப்பொலி கலர். எல்லாத்துக்கும் நீ ப்ளவுஸ் தைக்க வேண்டிய எல்லாம் கிடக்குது. அது எங்கள் 3வது அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஆமாம் பத்திரிகைக்கு எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விமலா அண்ணி வந்து ஏற்கனவே இந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்களா, அவங்க இன்னொரு சாரீ கூட எனக்கு எடுத்துருந்தாங்க பச்சை கலரில். ஓ, நல்லா இருக்கு கலரு. இது
இன்னொரு saree. ஓகே, அவங்க 2 saree. செம்மையாக இருக்குது பாருங்க. முந்தானி ப்ளவுஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஓ, அடிப்பொலியாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இது பாருங்க, இது வந்து இன்ஸ்டோரில் எடுத்தது தான். நான் இப்போ போட்டிருக்கல இது மாதிரி, இது இன்னொன்று. ஸோ இன்ஸ்டோரில் எடுத்தது இது வந்து 600 700 ரூபாயோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நாகர்கோயிலுக்கு போனதும் எடுத்தது இது. இங்கே பாருங்கள் மக்களே, நான் சொன்னேன்னா போத்தீஸ் ஆப்போசிட்டு. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சே வெடிக்கி. இப்போ கேட்டிங்களா, நெஞ்சே வெடிக்கி. ஆப்போசிட்டு கலெக்டர் ஆஃபீஸ், நாகர்கோயில், 629001. ஆலயம் ஆஃப் சில்க்ஸ், போத்தீஸ் என்று காண்பேனோ. அங்கே எடுத்த சாரி இது வந்து ஜஸ்ட், இது என்ன சாரி, பின்னி சில்க்ஸ். இது நீங்கள் இந்த அப்ராஞ்சி மதுரையில் நான் அந்த சாரி கட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. பார்க்காதவங்க அங்கே அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். அங்கே நான் அந்த சாரி தான் கட்டினா இந்த வாங்கினா எங்கள் வீட்டில் யாருக்கும் பெருசாக இஷ்டமே இல்லை. இது முட்டாய் கலர் எடுத்துட்டேன் நாங்கள். ஆனால் அது கட்டின பிறகு நல்லா தான் இருந்துச்சு தானே. நான் செலக்ட் பண்ணது எப்போவுமே கரெக்டாக. ஆமாம், அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த கலர். இது 2 சாரி. இது சும்மா ரொம்ப சாதாரண சாரி. வர்றதுக்கு எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. எங்கேருந்து, சென்னையிலேருந்து கடைசி நாள் இருந்தோம்ல, எனக்கு எல்லா கடையிலையும் போய் எல்லாத்தையும் வாங்கணும்னு ஒரே ஆசை. அதில் வந்து சும்மா போய் இதெல்லாம் எத்தனை ரூபாய், இது ஒரு 500 ரூபாய் சாரின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரியெல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே ஆமாம், அது 2 எடுத்துட்டேன். அது மாதிரி இது பாருங்கள், குள்ளுன்னு இருக்குது. இது போட்டாலே நமக்கு போட்ட மாதிரியே இருக்காது. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்க் கிரேப் சாரி இது. இது எத்தனை ரூபா தெரியுமா, 645 ரூபா தான். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அடுத்து கொஞ்சம் பட்டு சாரி. அடுத்து வந்து நம்ம ஆண்டனுக்கு வந்து அவங்க பெரியம்மா, அதாவது அவங்க பெரியப்பா தாமஸ் பெரியப்பா, எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் இருக்கிறாரில்ல, நம்ம ஜஸ்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க எடுத்து கொடுத்தது. கடைசி நாள் நீ கண்டிப்பாக வரணும், இந்த பாயசத்துக்கு போகவே மாட்டேங்கிறானுங்க, எதை எடுத்து கொடுக்கணும் வேண்டான்ட்டு இருந்தானுங்களா. அவங்க கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி இது ஒன்று. இது ஆண்டனுக்கு டிஷர்ட்டு. அவன் வேறு ஒரு டிஷர்ட் வேறு இப்போ போட்டிருக்கான், அவனுக்கு 2 3 அணும். இதெல்லாம் வந்து மேக்ஸில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டிஸு. ஒன்று 2 3 அவங்க போட்டு பழசு. இப்போ போட்டு பழசாயிருச்சு. அவனுக்கு வரும்போதே போட்டு வந்துட்டானுங்க. அகஸ்டினுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்டு ஒரு 4 5 டிஷர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து நீ வந்து நல்ல அகஸ்டின்ட்ட நீ நல்ல ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு விட்டாங்க. இவனு எடுக்க மாதிரியே தோணலை. அந்தால கையில் கிடைச்சதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் கிளம்புறதுக்கு முந்தின நாள் போனது. அதை பாருங்கள், இதை மறந்துட்டோம் பாருங்கள். இந்த பர்ஸ் இது கூட அந்த பேக் கூட வந்தது தான். நல்லா இருக்குல்ல, உள்ளெல்லாம் நல்லா அழகா. இது யார் கொடுத்தா? இது அவங்க விமலா அண்ணி கொடுத்தது தான். அந்த பேக் கூட வந்தது. லைஃப் ஸ்டைல் எடுத்தது, சென்னை லைஃப் ஸ்டைல் எடுத்தது. நல்ல கலர், சூப்பர் ஜிமிக்கி. கன்னியாகுமரி கடற்கரை பூம்புகார் இதிலெல்லாம் வாங்கினது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் என்ன விலைன்னே மறந்து போச்சுது. இது ஒன்று. அதுக்கு பிறகு இது ஏற்கனவே நான் சுடிதார் கூட போட்டிருப்பேன். இது நல்ல கனமாக நல்ல ஒரு குவாலிட்டியான முத்து மாதிரி இருக்கும். இது வந்து பாசி தான் நினைக்கிறேன், நான் முத்து மாதிரி நல்ல எக்ஸ்பென்சிவானது. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது அழகா. இது ஒன்று. ஸோ அடுத்த ஐட்டம் என்னென்னா சாரீஸ்லே அப்ராஞ்சி சில்க்ஸ். அவங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்த சாரீ, மதுரை போனப்போ கிஃப்டாக கொடுத்தது. ஆக்சுவலி நான் நிறைய சாரீஸ் அங்கே வந்து நான் வந்து ஆன்லைனில் போட போகிறேன். சூப்பர். நான் பார்த்த சாரீஸ்லேயே அப்ராஞ்சி சில்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவங்களுடைய வீடியோஸ்லாம் போடுறேங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தா. அதனுடைய ப்ளவுஸை பாருங்கள், நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது. நல்ல லைட் வெயிட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நல்ல குவாலிட்டி, டீ அண்ட் குவாலிட்டி. தேங்க்யூ அப்ராஞ்சி சில்க்ஸ் மதுரை, தேங்க்யூ ஃபார் திஸ். இது வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் எடுத்தது. காஞ்சிபுரம் பட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டு சூப்பராக இருக்குல்ல. இதனுடைய ப்ளவுஸ் வந்து நான் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் செமி சில்க்ஸ் தான், ஃபுல் பியூர் சில்க்லாம் ஒன்றும் இல்லை, செமி சில்க். இந்த சாரீ எடுத்தேன். இது எனக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரெடிஷ்னல் கலரில் ஒன்று. இது காஞ்சிபுரம் சில்க்ஸ், சூப்பராக இருந்துச்சு இருக்குல்ல. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது தான், என்ன விலைங்கிறது மறந்துருச்சு. இது எக்ஸ்பென்சிவானது. இது இதனுடைய ப்ளவுஸ் பீஸ். இதுதான் வந்து சென்னைக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த ஷாப்பிங். நான் மனசில் நிறைய வாங்கணும், அதை கொண்டு வரணும்னா ஊரில் போய் இன்னும் 2 சூட்கேஸ் வாங்கிடணும், ஃபுல்லாக அடித்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் என்னால் நான் நினச்சதில் ஒரு 1/3 3ல் 1 பகுதி என்னால் வாங்க முடிஞ்சதுன்னு நான் சொல்வேன். வாங்க இது அப்பப்போ வாங்கினால அப்படி தானே.
ஷாப்பிங்னு போகும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் அப்படி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எங்களுக்கு டைமே இல்லை. எங்களுக்கு ஊருக்கு போகணும், நிறைய பேரை பார்க்கணும்னு நினைச்சா நிறைய பேரை பார்க்கணும்னு நினச்சோம். நிறைய எங்கள் ஊரில் அம்மா அப்படின்னு இருந்தனால அவங்களே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுது. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்தாலும் எங்களுக்கு வந்து பேக்டாக இருந்துச்சு. அது இதுன்னு பேக்டாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட நாங்கள் வந்து ஃப்ரீயாக இல்லை. நம்பாட்டாலும் வந்து அதான் உண்மை கேட்டிங்களா. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு இடையில பார்த்தோம். எல்லாம் போகிற கால் வச்ச இடத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது வந்து பேசுவாங்க. நீங்கள் இவங்க தானே, நீங்கள் லண்டன் தமிழச்சி தானே, நீங்கள் போடுற வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க நல்லா எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்க. கொஞ்சம் நான் அந்த ஹாலிடேலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு எல்லோரும் எனக்கு கொடுத்த அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ண போகிறதில்ல. கீப் ஆன் ஒர்க்கிங், ஓகே, கீப் ஆன் புட்டிங் வீடியோஸ். ஸோ உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சது. ஒரு சேஃபாக, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து நான் அவ்வளோ என்ஜாய், பிள்ளைங்களாகட்டும் அப்படி தானே, பிள்ளைகளாகட்டும் நாங்கள் ஆகட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் மட்டும் இல்லை, நல்ல சேஃபாக இருந்துச்சு. சேஃபாக எனக்கு இது லண்டனில் இருக்கிறத விட ஊரில் இருக்கிறது ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி தோணுச்சுது. உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியான நாட்கள், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், பசங்களுக்கெல்லாம் எந்த துணியும் வாங்கலை, அவங்களுக்கெல்லாம் எந்த துணியும் வாங்கலை, இவருக்கும் எந்த துணியும் வாங்கலை, எல்லாம் வேண்டான்ட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நானும் இங்கே துணி எடுத்தவ தான். பட் நான் கூட பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டர்ன் துணியெல்லாம் அங்கே வாங்கலை. ஏன்னா நமக்கு அந்த வெஸ்டர்ன் துணி எடுக்கும்போது அது இங்கே எடுத்து பழகிடுச்சுல. அதனால் இங்கே தான் வந்து அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். அதனால் அது அவங்களுக்கு வாங்கலை. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.